பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு கனிவான வணக்கங்கள். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக பயிற்சிகள் முதல்ல பார்த்துடலாம். ராகு, கேது, குரு, சனி இதெல்லாம் நமக்கு தெரியும், வருஷ கிரகங்கள். அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. கோச்சார பலன்கள் பார்க்கும்போது மாத கிரகங்கள் நம்ம பார்க்கணும். சூரியன் ஜூலை 17 ஆடி 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஜூலை 27 ஆடி 11 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் ஜூலை 29 ஆடி 13 சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்ப்போம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த பொது பலன்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். அதனால் இதை ஒரு பொதுவான பலனாக கருத்தில் கொள்ள வேண்டும். மேஷ ராசிக்கான பலன்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மேஷ ராசி நேயர்களே, இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறாரு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பணவரவு நல்லா இருக்கும், தனலாபம் நல்லா இருக்கும், குடும்பத்தோடு நல்ல வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிட்டு வர்றது, குடும்ப மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களோட இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். பொதுவாக 3ல் குரு மறையும் போது இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்போட அக்கறையோடு நம்ம நடந்துக்கணும். இருந்தாலும் கவலை வேண்டாம், சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால பதவி உயர்வு, புகழ், அந்தஸ்து, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். கடகத்தில் புதன் இருக்கிறது குடும்ப ஒற்றுமையும் தனலாபம் சேர்க்கை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான காலகட்டம் இது மேஷராசிக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் கேது இருக்கிறனால குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் மனம் வருத்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. 11ல் ராகு இருக்கிறது. பெண்களால் நல்ல லாபமும், தொழில் நல்ல லாபமும், முன்னேற்றமும் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 11ல் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. 12ஆம் இடத்துல சனி. பொதுவாக 12ல் சனி இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் பட்டுட்ருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். ஒன்றும் பயப்பட வேணாம். 12ல் சனி இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். பாதம், அதாவது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே கவனமாக இருக்கணும். பொதுவாக பாதத்தில் அடிப்படும். இந்த 12ல் சனி இருந்து கோச்சாரம் நடக்கும்போது அதனால் விரய செலவுகள் தேவையில்லாமல் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் என்று ஒன்றும் இல்லை. ஏன்னா 2ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறனால உங்களுக்கு சுகமாகவே இருக்கும் இந்த மாதம். குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்னா, 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறனால சிவன் வழிபாடு, சூரியன் வழிபாடு, அதே மாதிரி கோதுமை உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இவங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி 4 மணிக்கு ஆரம்பமாகுது மாலை. ஜூலை 7, 8 இந்த 2 நாளுமே தொடர்ந்து இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக சந்திராஷ்டமம்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டாலே சந்திராஷ்டமம் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கறதில்ல. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அம்மா கையால் நீங்கள் ஒரு குங்குமம் வச்சுக்கிறது, இது எல்லாமே அந்த சந்திராஷ்டமத்துக்கான தோஷத்தை போக்கிடும். எப்போவுமே குடும்பத்து மேலே அன்பும் அரவணைப்பும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால் நல்ல உணவு, நல்ல சந்தோஷம், நல்ல சுகம், பெண்களால் லாபம், நல்ல முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மன சந்தோஷத்தில் இருப்பீங்க நீங்கள். ஏன்னா ராசி அதிபதி ராசியிலேயே இருந்து ஆட்சியாக இருக்கிறனால நல்ல ஒரு நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. 2ல் குரு இருக்கார். சொல்லவே வேணாம். தன லாபம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் 2ல் இருக்கிறனால கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அக்கறை எடுத்துக்கோங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சூரியன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுகிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் வேகமாகவும் அதே டைமில் கோபமான வார்த்தைகளும் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து கொண்டு போயிடுங்க.
3ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸில் பர்டிகுலராக கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செவ்வாய் கேது இணைவு வரும்போது உணவில் நம்ம உட்கொள்கிற உணவுனால நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? அதனால் ஹோட்டல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் கேது இணைவு வரும்போது ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா முக்கியமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு கேது 4ஆம் இடத்துல இருக்கும்போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடம்ங்கிறனால வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அதனால் அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அம்மாவோட வாக்குவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. 10ல் ராகு இருக்கிறனால தொழில் செய்கிறவங்க ஒரு அக்கறையோட கவனத்தோடு செய்கிறது நல்லது. யாருடைய பேச்சையும் நம்பி இறங்கிடாதீங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து செயல்படுங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, பட் தொழில் செய்கிறவங்க ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ராகு தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுருவார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ல் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பெண்களால் லாபம் ஏற்படும், தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ல் சனி இருக்கிறனால நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது 11ல் சனி இருந்து உங்கள் ராசியே பார்க்குறனால நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடும். இது சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி ஆரம்பித்து 9, 10, 11ஆம் தேதி, ஜூலை 11, 12, 15 மதியம் 12, 15 வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்பயும் போல தான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு நேரமாக எழுந்திரிச்சிருங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருங்க, வழிபாடு பண்ணுங்கள், அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதிகமான கோபத்தை தவிர்த்துருங்க. யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்கறத அந்த நாட்களில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது.